ஸோ நேற்று செஷனில் வந்து நம்ம இங்கே வரைக்கும் பார்த்துருந்தோம். டெஸ்டிங் ஸ்ட்ரிங்ஸ் அந்த கான்செப்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து ஸோ நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பார்க்க போகிறோம். அதே மாதிரி கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த கான்செப்டை பற்றி இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ends with அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் வந்து என்னோட ஸ்ட்ரிங் வந்து இந்த வேல்யூவில் தான் எண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த ends with அப்படின்ற ஃபங்க்ஷன். சப்போஸ் என்னோட ஸ்ட்ரிங் வந்து எம்இ அப்படின்ற கேரக்டரில் எண்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ends with அப்படின்ற ஃபங்க்ஷன் அங்கே கால் பண்ணியிருக்கேன். அது உண்மையிலேயே வந்து எம்இ அப்படின்ற லெட்டரில் எண்ட் ஆகுதுன்னா ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் அதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்ட்ரிங் வந்து எந்த கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே வந்து டபிள்யூவில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், ரெண்டுமே கேஸ் சென்சிட்டிவ். இப்போ எம்இன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் கேப்ஸில் எம்இ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித்லேயும் வந்து இப்போ நான் டபிள்யூ கொடுக்குறேன், கேபிட்டலில் டபிள்யூ கொடுக்குறேன், கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ ends with ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து எங்கே எண்ட் ஆகுது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ends with ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா செக்ஸ் whether the string contains the given value. If yes, it provides the starting index. அதாவது நான் ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இஎல்சி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த 3 லெட்டர் இருக்கு இல்லையா, இது கம்பைண்டாக என்னோட ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இ அப்படின்ற பர்டிகுலர் லெட்டரோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ டபிள்யூ வந்து 0th இண்டெக்ஸ், இன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ சிஓன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ சிஓ அப்படின்றது என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்குது, கம்பைண்டான லெட்டர்ஸ் இருக்குது என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணனுக்கு இந்த சிஓட இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சிஓட இண்டெக்ஸ் வந்து 3 இந்த இடத்துல. ஸோ சிஓட இண்டெக்ஸ் வந்து 3. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ சப்போஸ் நான் வந்து அதே சேம் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா XYZ அப்படின்றது இருக்கான்னு நான் செக் பண்ண சொல்கிறேன் இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிட்ட. இப்போ நான் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது. சப்போஸ் இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து நான் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அந்த வேல்யூ வந்து என்னோட ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும், நெகட்டிவ் இண்டெக்ஸை நம்மளுக்கு த்ரோ பண்ணும். நெகட்டிவ் இண்டெக்ஸ், ஓகே, -1 நெகட்டிவ் இண்டெக்ஸை நம்மளுக்கு த்ரோ பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படின்னா. நெக்ஸ்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் தி கேரக்டர் அக்கரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்னு கொடுக்குறேன் உள்ள. ஓகே, ஈன்ற லெட்டர் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த அப்படின்ற லெட்டர் எத்தனை வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகுதோ அந்த கவுண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. புரியுதா? எஸ் சார். ஓகே சார். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் அடுத்தது போயிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். இதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கா என்ன? அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா தெரியுதா? நோ சார், Yes. கரெக்டா கரெக்டா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? கேபிட்டலைஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா converts the first character of the string to uppercase and converts the remaining characters to lower case. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெல்கம் டு பைத்தான் செஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கேபிட்டலாக மாற்றி விட்டுரும். ஸோ பிரிண்ட் எஸ் டாட் கேபிட்டலைஸ். ஓகே, ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை செக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்கு. பட் கொடுத்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கு? டபிள்யூ கேப்ஸில் இருக்கா? ஸோ கேபிட்டலைஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நமக்கு என்ன பண்ணிடும், கேபிட்டலாக மாற்றி விட்டுரும். ஓகே, ஸோ இதுதான் கேபிட்டலைஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இட் வில் கன்வெர்ட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எவ்ரி வேர்ட் இந்த ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ் அந்த ரிமைனிங் லெட்டர் டு லோயர் கேஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ரிங்கில், ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு கேபிட்டலாக மாற்றி விட்டுரும் இந்த டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன். தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸு? வெல்கமில் வந்து டபிள்யூ கேப்ஸு, டூவில் வந்து டி கேப்ஸு, பைத்தானில் வந்து பி கேப்ஸு, செஷனில் வந்து எஸ் கேப்ஸு. ஓகே. ஸோ ஒரு டைட்டில் கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் லெட்டர்லாம் கேப்ஸில் கொடுப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே கேப்ஸில் கொடுத்து வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு டைட்டில் மாதிரி வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது இந்த டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன். கிளியர்? ஓகே சார். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் த என்டையர் ஸ்ட்ரிங் டு லோயர் கேஸ். ஸ்ட்ரிங்கை வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணோம், லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெல்கம் அப்படின்ற வேர்டை மட்டும் நான் கேப்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலில் தான் வரும், லோயர் கேஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் நான் போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லோயர், இது வந்து அப்பர். இது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கை என்டையர் ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக மாற்றி விட்டுரும். இந்த ஃபங்க்ஷன் அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளோட என்டையர் ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக மாற்றி விட்டுரும். ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் டு பைத்தான் செஷன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கேபிட்டலில் வந்திருக்கு இப்போ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்வாப் கேஸ். இது கொஞ்சம் கவனிங்க, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்து கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதை ஸ்மாலாக மாற்றி விட்டுரும். என்னோட ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து ஸ்மாலில் இருந்துச்சுன்னா அது அப்பர் கேஸாக மாற்றி விட்டுரும். ஓகே, இப்போ அப்பர் கேஸாக இருந்துச்சுன்னா லோயராக மாற்றிடும், லோயராக இருந்துச்சுன்னா அப்பராக மாற்றிடும். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டபிள்யூ வந்து நான் கேப்ஸில் கொடுக்குறேன், டபிள்யூ கேப்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஓ வந்து நான் கேப்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி பைத்தானில் வந்து இந்த டீன்றது நான் கேப்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி செஷனில் வந்து இந்த ஐயை வந்து நான் கேப்ஸில் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்து அப்பர் கேஸஸும் இருக்குது, லோயர் கேஸஸும் இருக்குது. இப்போ நான் ஸ்வாப் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டபிள்யூ ஓ, இந்த டி, இந்த ஐ, இந்த நாலுத்தையுமே வந்து எனக்கு லோயர் கேஸாக மாற்றும். ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லோயர் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்பர் கேஸாக மாற்றி விட்டுரும். அப்போ என்னோட அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். அந்த இடத்துல வந்து டபிள்யூ வந்து இங்கே வந்து அப்பர் கேஸ், அப்போ இங்கே லோயர் கேஸாக மாற்றும். லோயர் கேஸாக மாற்றும். இஎல்சின்றது இங்கே லோயர் கேஸ், அப்போ எனக்கு இங்கே அப்பர் கேஸாக மாற்றும். ஓன்றது எனக்கு அப்பர் கேஸ், அப்போ இந்த இடத்துல அவுட்புட்டில் எனக்கு லோயர் கேஸாக மாற்றும். அதே மாதிரி எம்இன்றது என்னோட ஸ்ட்ரிங்கில் வந்து லோயர் கேஸ், இங்கே அப்பர் கேஸாக மாற்றும். அதே மாதிரி டூ பிஒய்டிஹெச் சாரி பிஒய்டிஹெச்ஓஎன் எஸ்சிஎஸ்எஸ் எஸ்சிஎஸ்எஸ் ஐஓஎன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், இதை அவுட்புட்டை செக் பண்ணுங்க. கைஸ் யார் அது, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்க இல்லையா,
உணவு ஸோ முறை, வந்து நம்ம பழக்க வழக்கங்கள், மரபுவழி ப்ளீஸ் பிரச்சனைகள், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன். தீராத உடல்நல கோளாறுகள், இது போன்ற பல காரணங்களால சிறுநீரக செயல் ஸோ எங்கள் அவுட்புட் பார்த்தீங்க இல்லையா? நம்மளுக்கு வந்து லோயர் கேஸ் எல்லாம் வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அப்பர் கேஸ் வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. கிளியர்? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஸோ இந்த ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்ட்ரிங் இப்படி இருக்கு. வெல்கம் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து இருக்கு. இப்போ நான் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். அதாவது எனக்கு வந்து ஈயை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் இ வித் எல். இ அப்படின்ற கேரக்டரை நான் என்ன பண்ண போகிறேன்? எல் வச்சு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா டபிள்யூ எல் எல் சிஓஎம்எல் இப்படி இருக்கும். ஓகே, எனக்கு எங்கெல்லாம் இ கேரக்டர் வருதோ அது வந்து நான் எல் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவுட்புட் செக் பண்ணுங்க. ஸோ ரீப்ளேஸ் இது நீங்கள் வந்து சிங்கிள் கேரக்டராகவும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ எனக்கு எங்கெல்லாம் வந்து எல்சின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே கொடுத்துடலாம். வெல்கம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு எங்கெல்லாம் டபிள்யூஇஎல் அப்படின்ற வேர்டு வருதோ அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஜி வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, அவுட்புட் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு டபிள்யூஇஎல்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து ஜியால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஸோ எனக்கு வந்து டபிள்யூஇஎல் எங்கே வருதோ அங்கே எல்லாமே ஜியால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டார்டிங்கில் டபிள்யூஎல் வருது. ஸோ ஜியால் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் இங்கே டபிள்யூஎல், அப்புறம் இங்கே டபிள்யூஎல். ஸோ எல்லாமே ஜி இசட் அப்படின்ற லெட்டர் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஓகே சார். ஓகே, நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இங்கேயும் மல்டிபிள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் எனக்கு டபிள்யூஇஎல் வருதோ அதை XYZ நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா XYZ, இங்கே வந்து XYZ, அதே மாதிரி இங்கே வந்து XYZ இப்படி இருக்கும். ஓகே, கிளியரா? ஸோ ஓகே இதுதான் நம்மளோட அவுட்புட். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஜாவா கற்றுக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் ஜாவாலே இருக்குது. ஐ மீன் ஃபங்க்ஷன் நேம் வேணால் மாறும், பட் எல்லாம் கான்செப்ட் வேணால் ஒன்று தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த செஷன் போயிடுவோம். ஸோ கலெக்ஷன்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஜாவாவில் பார்த்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா லிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. லிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிள். ஓகே, டப்பிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. டப்பிள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. செட் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிக்ஷனரி அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேவா? மொத்தம் வந்து 4 கேட்டகரி இருக்குது கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பைத்தானில். ஓகே, மொத்தம் வந்து 4 கேட்டகரி இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டாக வந்து நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்றது வந்து என்னது? லிஸ்ட் அப்படின்னா வந்து a list is an ordered and mutable collection of elements. A list is an ordered and mutable collection of elements. See, இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே 10ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஏ ஈக்குவல் டு ஏன் என்ட்ரு ஆக மாட்டேன் நம்பர். ஏ ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது ஏ ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 10 கூட நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 கூட நான் வந்து இன்னொரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் 20 அப்படின்ற வேல்யூ நான் ஆட் பண்ணணும். அப்போ கமா 20 என்னால் ஆட் பண்ண முடியாது இல்லையா? சேம் வேரியபிளில். ஆனால் வந்து என்னால் இப்படி ஆட் பண்ண முடியும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். திரும்ப இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஆனால் ஒரே வேரியபிளில் இப்போ என்னால் வந்து என்ன ஸ்டோர் பண்ண முடியாது? 10யும் ஸ்டோர் பண்ண முடியாது, 20யும் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் இனிஷியலாக வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன் பைத்தானில். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன்.
இப்போ இந்த லைன்ல வந்து நான் வந்து பிரிண்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். ஏ வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். என்னோட அவுட்புட் வந்து என்ன வரும்? 10ன்னு வரும். இப்போ அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட நான் இங்க குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட அவுட்புட் வந்து 20ன்னு வரும். அதாவது என்ன ஆயிடுது? இந்த லைன் வரும்போது, 3 லைன் வரும்போது, இது லைன் நம்பர் 1, இது லைன் நம்பர் 2, இது லைன் நம்பர் 3, இது லைன் நம்பர் 4. லைன் நம்பர் 1ல ஏவோட வேல்யூ வந்து 10. அத வந்து பிரிண்ட் பண்றோம் லைன் நம்பர் 2ல. லைன் நம்பர் 3 வரும்போது ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுது? ரீப்ளேஸ் ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஏ அப்படின்ற வேரியபிள்ல 10 இருக்காது. 20 தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஒரே வேரியபிள்ல எனக்கு வந்து 10 இருக்கணும், 20 இருக்கணும், 30 இருக்கணும், 40 இருக்கணும், 50 இருக்கணும். அந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நான் ஒரே வேரியபிள் நேம்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான், இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரே வேரியபிள் நேம்ல, சிங்கிள் வேரியபிள் நேம்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க ஜாவால பார்த்த அரே கான்செப்ட். அங்க அரே, இங்க வந்து லிஸ்ட். புரியுதா? ஓகே சார். ஓகே. எனக்கு வந்து சிங்கிள் வேரியபிள் நேம்ல மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். எப்படி அதை அச்சீவ் பண்றது அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லிஸ்ட் இஸ் அண்ட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, இன்சர்ஷன் ஆர்டர். நம்ம எப்படி வந்து வேல்யூஸை கொடுக்குறோமோ அதே ஆர்டர்ல தான் வந்து என்ன பண்ணுவோம்? அதை வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட்ல வந்து நான் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன்னா, அது எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 4 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே சார். எஸ், ஹோல்ட் ஆன். ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து இது போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ லிஸ்ட்ல வந்து சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு as I said. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட் அப்படின்னா என்னன்னா, எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன அதாவது எலிமெண்ட்ஸ்னா வேல்யூஸ். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன பொசிஷனில் நம்ம கொடுக்குறோமோ சேம் பொசிஷனை தான் வந்து மெயின்டைன் பண்ணும் எண்டு வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ன்றது ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன். இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன் அப்படின்னா என்னது? இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே வந்து எப்படி இண்டெக்ஸ் பேஸில் ரன் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மியூட்டபிள் அப்படின்னா என்னது? சேஞ்சபிள். ஸோ வேல்யூஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? மாடிஃபை பண்ண முடியும். ஒரு லிஸ்ட்டில் நான் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் என்னால் இன்னொரு புது வேல்யூ என்னால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு புது வேல்யூவை என்னால் ரிமூவும் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அலோஸ் டூப்ளிகேட்ஸ். லிஸ்ட் அப்படின்றது வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 10 20 30 திரும்ப 10ன்ற வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆல்ரெடி 10 இருக்கு. இப்போ நான் இன்னொரு 10 ஆட் பண்ணுறேன்னா அதுதான் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டூப்ளிகேட் வேல்யூஸை என்னால் வந்து ஐ மீன் அசைன் பண்ண முடியும் ஒரு லிஸ்ட்டுக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு செட் அண்ட் டிக்ஷனரி நான் டிக்டன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஹவு டு கிரியேட் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. லிஸ்ட்டு ஈக்குவல் டு ஒரு அரே, அதாவது வந்து ஒரு பாக்ஸ் கண்டெய்னர். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூஸை கொடுப்போம். வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை கமா செப்பரேட்டடாக கொடுப்போம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு அரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜாவாவில் பார்த்தா அரே மாதிரி தான். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்? லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலாம்? நம்பர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. நம்பர்ஸ் லிஸ்ட் இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? நம்பர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பாக்ஸ் கண்டெய்னர் 10 20 30 40 50 எப்படியோ என்னால் வந்து ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் என்னால் கொடுக்க முடியும் ஒரு லிஸ்ட்டில். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் என்னால் வந்து கொடுக்க முடியும். ஓகே.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதே மாதிரி HDFC இது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதே மாதிரி ICICI இது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து கனரா இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்படி வந்து என்னால் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஃப்ளோட் வேல்யூஸும் கொடுக்க முடியும், அதாவது டெசிமல் வேல்யூஸும் கொடுக்க முடியும். ஓகே, 10.0 அதே மாதிரி 20.1 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸும் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸை கொடுக்க முடியும். ஓகே, நான் 100 ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இங்கே வந்து நான் ஒரு பூலியன் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், டிசிமிலர் டேட்டா டைப் வேல்யூஸும் நம்மளால் கொடுக்க முடியும். டிசிமிலர் டேட்டா டைப்னா வேறு வேறு டேட்டா டைப் ரிலேட்டடான வேல்யூஸ், அதையும் நம்மளால் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரி, நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தோம், ஸ்ட்ரிங் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தோம், டெசிமல் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தோம், டிசிமிலர் டேட்டா டைப் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு எம்டி லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஒரு எம்டி லிஸ்ட்டை எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் எம்டி லிஸ்ட். ஓகே, கண்டெய்னர் மட்டும் கொடுத்துருக்கோம், பட் உள்ள வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ இந்த லிஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட்ன்ற வேரியபிள் ஆக்சுவலாக இப்போ வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, மல்டிபிள் வேஸில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் ஒரு லிஸ்ட்டை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரே சிமிலர் டேட்டா டைப் இருக்கக்கூடிய வேல்யூஸ், அதாவது இப்போ ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் வேல்யூஸ் மட்டும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் புரியும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இதை வச்சு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, மேபி நீங்கள் ட்ரை பண்ணும்போது மல்டிபிள் டிசிமிலர் டேட்டா டைப் வேல்யூஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹவு டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி வந்து வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன். இப்போ இங்கே எஸ்பிஐ அப்படின்றது வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ், HDFC அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ICICI அப்படின்றது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ், கனரா அப்படின்றது வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸுமே நம்மளுக்கு இங்கே எப்படி ஸ்டோர் ஆகுது, இண்டெக்ஸ் பேஸில் தான் ஸ்டோர் ஆகுது இந்த லிஸ்ட் வேரியபிளில். சரியா? இப்போ வந்து நான் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூ வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் எப்படி வந்து கொடுக்கணும், எப்படி அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, பை யூஸிங் த லிஸ்ட் இண்டெக்ஸ். அந்த லிஸ்ட்டோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து 0th இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் 0th இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். 0th இண்டெக்ஸ் என்ன எனக்கு பிரிண்ட் பண்ணணும், டக்குன்னு சொல்லுங்கள். SBI, sir. SBI. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நெகட்டிவ் நம்பர் தரேன், -1 தரேன். இப்போ எனக்கு என்ன நம்பர் பிரிண்ட் ஆகும், Canara, sir. கனரா. ஓகே, ஸோ கனரான்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? -1னா இது, -2னா ICICI, -3னா HDFC, -4னா SBI. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10ன்றது நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ், 20ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 30ன்றது நம்மளுக்கு செகண்ட் இண்டெக்ஸ், 40ன்றது நம்மளுக்கு தேர்ட் இண்டெக்ஸ், 50ன்றது நம்மளுக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ இதில் -1 இண்டெக்ஸ் எது அப்படின்னா 50, -2னா 40, -3னா 30, -4னா 20, -5னா 10. ஓகே, இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உங்களோட லாஸ்ட் இண்டெக்ஸ்னா -1 அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே போயிட்டு இருக்கும் நெகட்டிவ் வேல்யூஸில். ஓகே, ஸோ வந்து இப்போ நான் -1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன, கனரா அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து நம்பர்ஸ் ஒரு வேல்யூஸை பிரிண்ட் பண்ண முடியும் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நெக்ஸ்ட், ஹவு டு ஆக்சஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட லிஸ்ட்டில் வந்து ஒரு 10 இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 8th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா அது எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, பை யூஸிங்
பை யூசிங் விச் ஆப்ரேட்டர்? பை யூசிங் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஸ்ட்ரிங்குக்கு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். அதில் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தோம், எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தோமா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன், எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. எஸ்பி அப்படின்றது 0th இண்டெக்ஸ், எஸ்டிஎஃப்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஐசிஐசிஐ அப்படின்றது செகண்ட் இண்டெக்ஸ். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்னா இங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ என்னோட அவுட்புட்டில் வந்து எஸ்பிஐ அண்ட் எஸ்டிஎஃப்சி இது ரெண்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, கிளியர்? Okay, sir. ஓகே, இப்போ நான் வந்து Okay, இங்கே sir. இப்போ நான் வந்து இங்கே -4ன்னு கொடுக்குறேன், -4ன்னு கொடுக்குறேன். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் வந்து எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் -1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து -1, இது வந்து -2, இது வந்து -3, இது வந்து -4. நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்? -4 கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? எஸ்பிஐ பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் -3 எஸ்டிஎஃப்சி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் -2 ஐசிஐசிஐ பிரிண்ட் ஆகணும். ஐசிஐசிஐ பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் -1 கொடுத்துருக்கோம். -1 தான் எண்டிங் இண்டெக்ஸ். அப்போ எண்டிங் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போ என்னோட அவுட்புட்டில் எஸ்பிஐ, எஸ்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இது 3 மட்டும் ரன் ஆகும், ஐ மீன் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ புரியுதா? Okay, sir. ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு சேஞ்ச் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். அதாவது என்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ தான் வந்து நம்மளுக்கு 0th இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ அந்த 0th இண்டெக்ஸில் எனக்கு எஸ்பிஐ வேணாம், எனக்கு வேற ஒரு வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி அச்சீவ் பண்ணுறது? சிம்பிள், அந்த வேரியபிளை காப்பி பண்ணிக்கோங்க. எத்தனாவது இண்டெக்ஸில் நீங்கள் அந்த அந்த இப்போ புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பரை அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன், எஸ் பேங்க்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்? 0th பொசிஷனில் போயிட்டு எனக்கு எஸ் பேங்க் அப்படின்ற இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எஸ்பிஐ பேங்க் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்துடும். எஸ்டிஎஃப்சி பேங்க் வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் போயிடும். ஐசிஐசிஐ பேங்க் வந்து எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் போயிடும். கனரா பேங்க் அப்படின்றது வந்து எனக்கு ஃபோர்த் இண்டெக்ஸ் போயிடும். புரியுதா? இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் திரும்ப இந்த வேரியபிளை, நம்பர்ஸ் லிஸ்ட் அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பேர் மாற்றிடுவோமா? பேங்க் லிஸ்ட்னு போடுவோம், பேங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? சாரி, 0th இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? எஸ் பேங்க் வந்திருக்கு. புரியுதா கைஸ்? ஒரு நிமிஷம், ரீப்ளேஸ் ஆகுது. சாரி கைஸ், ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ 0th இண்டெக்ஸில் எஸ்பிஐ பேங்க் இருக்குது. இப்போ அந்த பொசிஷன் நமக்கு என்ன வந்துடும்? எஸ் பேங்க் வந்துடும். எஸ்பிஐ பேங்க்ன்றது ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு, இண்டெக்ஸ் பொசிஷன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டேன், ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, Okay, sir. நெக்ஸ்ட். அதாவது இந்த இது கொஞ்சம் படிக்காமல் சொல்லிட்டேன். சேஞ்ச் வேல்யூஸ் ஃப்ரம் லிஸ்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். கம்ப்ளீட்டாக வேல்யூஸை பொசிஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்ரோச். வேரியபிள் நேம், அதோட இண்டெக்ஸு, நியூ வேல்யூ என்ன கொடுக்க போகிறோமோ அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஹவு டு பிரிண்ட் ஆர் ரீட் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். அதாவது இப்போ நம்ம ஏர்லியராக ஒரு அப்ரோச் நம்ம பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? எப்படி வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்? லிஸ்ட் வேரியபிள் நேம் கால் பண்ணி அந்த இண்டெக்ஸ் கொடுத்து ரன் பண்ணியிருந்தேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ பேங்க்னு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, பிகாஸ் நான் 0th இண்டெக்ஸ் கொடுத்துருக்கறனால. இப்போ என்னோட லிஸ்ட்டில் வந்து ஒரு 100 இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 இண்டெக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸாக நான் பிரிண்ட் பண்ணிருக்க முடியாது இல்லையா? பேங்க் லிஸ்ட் ஆஃப் 0, பேங்க் லிஸ்ட் ஆஃப் 1, பேங்க் லிஸ்ட் ஆஃப் 2, அது மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றா கால் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ இதை நான் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மொத்தம் நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? நம்ம வந்து ஜாவா நீங்கள் ஞாபகம் இருக்கா தெரில, அரேல வந்து நம்ம இதே கான்செப்ட் பார்த்தோம். ஒரு அரேல வந்து மல்டிபிள் இண்டெக்ஸ் பேஸ்டு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி லூப்பிங் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? சேம் வே இங்கேயும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ண முடியும். எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஃபார் லூப் வச்சு நான் பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் வேரியபிள் நேம்
I in list variable name print I. இது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பேங்க் லிஸ்ட். பேங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது? SBI பேங்க். அது வந்து இந்த I வேரியபிளுக்கு அனுப்போம். அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். அடுத்தது HDFC பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் லிஸ்ட் வேரியபிள் இருக்கக்கூடிய அடுத்த இண்டெக்ஸ் HDFC பேங்க். அதை நம்ம இங்க அனுப்புறோம். அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். அடுத்தது பேங்க் லிஸ்ட் வேரியபிள் இருக்கக்கூடிய ICICI பேங்க். அதை நம்ம இந்த ஐன்ற வேரியபிளுக்கு அனுப்புறோம். அதை பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பேங்க் லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய கனரா பேங்க். அதை வந்து இந்த I வேரியபிளுக்கு அனுப்புறோம். அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பேங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ல பேங்க் லிஸ்ட்ல அதுக்கப்புறம் எந்த வேல்யூவும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? இந்த லூப் பிரேக் ஆயிடும். அது ஏன் நம்மளுக்கு எல்லாமே வந்து 1 by 1 பிரிண்ட் ஆயிருக்கும். கிளியர்? Okay, sir. ஸோ இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க. எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா? நாலுமே SBI பேங்க், HDFC, ICICI அண்ட் கனரா பேங்க் நாலுமே பிரிண்ட் ஆயிருக்கா? Yes, sir. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும், எல்லா வேல்யூஸையும். ஸோ யூசிங் ஃபார் லூப். ஸோ நெக்ஸ்ட், how to check a value is presented in the list or not. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த வேல்யூ இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, நேற்று கூட நம்ம பார்த்தோம். நேற்று கூட ஸ்ட்ரிங்கு கூட நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை வச்சு ரன் பண்ணும்போது இந்த இன் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம். இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுச்சு? அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அந்த ஸ்ட்ரிங்ல இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுத்துச்சு, இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்துச்சு இல்லையா? சேம் வே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இந்த லிஸ்ட் கூட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதை யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாருங்க. இஃப் வேல்யூ, இப்போ வந்து HDFC பேங்க்ன்றது என்னோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ எனக்கு இந்த லிஸ்ட் வேரியபிள்ல இருக்கான்னு நான் செக் பண்றேன். இஃப் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்றேன்? ட்ரூ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்றேன். இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்றேன். எல்ஸ் இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்றேன். அகெயின் இந்த இடத்துல வந்து அந்த இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். நான் எப்படி போறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், எல் ஸ்டேட்மெண்ட் அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ என்னோட லிஸ்ட்ல HDFC பேங்க் இருக்கா இல்லையா நான் செக் பண்றேன். இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இஃப் கண்டிஷன் வந்து என்ன பண்ணும்? இந்த இன் ஆப்ரேட்டர் ட்ரூ கொடுக்கும். அப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகும். இல்லைன்னா எனக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரூ. என்னோட லிஸ்ட்ல HDFC பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட லிஸ்ட்ல வந்து ABC பேங்க் அப்படின்றது ஒன்று இருக்கான்னு நான் செக் பண்றேன். ABC பேங்க் இப்போ ரன் பண்ணா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். கிளியர்? Yes, sir. ஓகே, ஓகே. ஹவு டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்டோட லென்த்தை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லென் அப்படின்ற ஒரு மெத்தட் பத்தி பார்த்தோம், ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லென் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. இந்த வேரியபிளுங்க கொடுங்க. இப்போ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 4ன்றது நம்மளோட அவுட்புட்டாக வரணும். ஸோ லென்த்ன்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 தானே, இண்டெக்ஸ்னா தான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ லென்த் வந்து 4. ஓகே, அடுத்தது how to add a value into an existing list. அதாவது என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒரு வேளை நான் லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த லிஸ்ட்ல வந்து இன்னொரு வேல்யூ வந்து நான் சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகே, அது எப்படி ஆட் பண்றது அப்படின்றது பாருங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் கூட வந்து நான் என்ன ஆட் பண்ணணும்னா இன்னொரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா அப்பெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அப்பெண்ட். ஓகே, பேங்க் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் என்ன வேல்யூ நான் கொடுக்கணும் அதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் பேங்க்ன்றது நான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் அப்பெண்ட்ன்ற மெத்தட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எஸ் பேங்க்ன்ற வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் போயிட்டு என்னோட லிஸ்ட் வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எஸ் பேங்க் அப்படின்றது சேர்த்து பிரிண்ட் ஆகும். புரியுதா? எஸ் பேங்க் வந்திருக்கு பாருங்க நம்மளுக்கு லாஸ்டா. ஓகே, Okay, sir. நெக்ஸ்ட், ஹவு டு ஆட் a value into an existing list with index positioning. இண்டெக்ஸ் பொசிஷனிங்கோட எப்படி நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுறது? இப்போ நான் ஆட் பண்ணது வந்து
ஜஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது டைரக்ட்டா போய் என்ன ஆயிடுச்சு, எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி இத நான் ஸ்டோர் பண்ணணும். அப்ப அதுக்கு இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இன்சர்ட் இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், 0th இண்டெக்ஸ்ல எஸ் பேங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி 0th இண்டெக்ஸ்ல எனக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்கு. இப்ப நான் இன்சர்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி 0th இண்டெக்ஸ்ல எஸ் பேங்க நான் கொடுக்குறேன். இப்ப நான் அவுட்புட்டை செக் பண்ணுங்க. எஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ் போயிடுச்சா? எஸ்பிஐ பேங்க் நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போயிடுச்சு பாருங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா லிஸ்டோட வேரியபிள கால் எடுத்து அதுல இண்டெக்ஸ் கொடுத்து டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு எனக்கு, இப்படி கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது எஸ்பிஐ பேங்க் வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு எஸ் பேங்கால. பட் நான் இப்படி கொடுக்கும்போது எஸ்பிஐ பேங்க் ரீப்ளேஸ் ஆகல. அதுக்கு பதிலா என்ன மாறிச்சு, அதோட பொசிஷன் மட்டும் மாறிச்சு, இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் மாறிச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிடும், இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் மாறும். கிளியர்? Yes, sir. Okay, sir. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, ஹவு டு ரிமூவ் a இண்டெக்ஸ் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணணும், லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ அதுலேருந்து நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ 3 வேஸ் இருக்கு. எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கைஸ். பாப். ஓகே. பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த பாப்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், ஒரு இண்டெக்ஸ் கேட்கும். இப்போ நான் இங்கே 0 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ரிமூவ் த 0th இண்டெக்ஸ் வேல்யூ. அதாவது வந்து எனக்கு எஸ்பிஐ பேங்கை ரிமூவ் பண்ணிடும். இப்போ என்னோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் தான் வரும் இந்த இடத்துல. HDFC பேங்க்கு, ஐசிஐசி பேங்க் அண்ட் கனரா பேங்க், இந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு ரன் ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப்ன்ற மெத்தட், சாரி கைஸ் நான் அடிக்கடி மெத்தட்னு சொல்கிறேன். மெத்தட்னா நான் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்ல வரேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பாப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டெக்ஸ் கேட்கும். நம்ம கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் நம்மளோட லிஸ்ட்ல இருந்து. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுனால நமக்கு எஸ்பிஐ பேங்க் பிரிண்ட் ஆகல, பிகாஸ் எஸ்பிஐ பேங்க் வந்து நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ்ல இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டெல் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். டெல் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட லிஸ்ட்டே வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி பேங்க் லிஸ்ட்னு கொடுத்தா போதும். இப்போ நான் இந்த பேங்க் லிஸ்ட்டை வந்து நான் திரும்ப பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்கும். ஏன் சொல்லுங்க? பிகாஸ் அந்த வேரியபிளை அங்கேயே அதை டெலீட் பண்ணிடுது. இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த வேரியபிளே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடுது. டெலீட் பண்ணதுக்கப்புறம் நான் டெலீட் ஆன ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து இல்லாத ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன நடக்கும், எரர் வரும். என்ன எரர் கொடுக்குது பாருங்க, எரர் நேம் எரர். நேம் பேங்க் லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுக்குது. ஓகே. அப்படி ஒரு இதுவே இல்லை, அப்படி அப்படி ஒரு வேரியபிளே இல்லை, டிஃபைனே ஆகலை, அதுக்கு வேல்யூஸ் எதுவுமே டிஃபைன் ஆகல அப்படின்றத சொல்லுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க நோட்ஸ். ஓகே, ஹவு டு ரிமூவ் ஆல் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். அதாவது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருந்து எல்லா வேல்யூஸை மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ டெல்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த வேரியபிளே டெலீட் பண்ணிடுச்சு. பட் இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் இருக்கணும், பட் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நான் கிளியர் பண்ணணும். அதுக்கு கிளியர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. கிளியர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கிளியர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணும், இந்த வேல்யூஸை மட்டும் தான் கிளியர் பண்ணும், பட் வேரியபிள் நம்மளுக்கு இருக்கும். ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னா இந்த வேரியபிள் என்ன ஆயிடும், எம்டி லிஸ்டா மாறிடும். கரெக்டா? இந்த மாதிரி மாறிடும் இல்லையா, எம்டி லிஸ்டா மாறிடும். இப்போ உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நான் தூக்கிட்டேன் அப்படின்னா இந்த பேங்க் லிஸ்ட்ன்ற வேரியபிள் இப்போ எனக்கு எம்டி லிஸ்டா மாறிடும். ஓகே. இப்போ வந்து நான் அதை கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்ட் ஆன் கைஸ். பேங்க் லிஸ்ட் டாட் கிளியர். ஓகே, கிளியர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் பாருங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு எம்டி பிராக்கெட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா? Yes, sir. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், லிஸ்ட் அந்த வேரியபிள் இருக்கு, பட் ஆனால் அது எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஹவு டு ஆட் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் ஒன் லிஸ்ட் டு அனதர் லிஸ்ட். அதாவது நான் ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த லிஸ்ட்டோட வேல்யூஸை நான் இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து அப்படி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்.
எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்ரோச் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணுவோம் அசைனிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது மூலியமாகவும் நம்மளால் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து பேங்க் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து நான் எம்டியாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் லிஸ்ட் 2 வேரியபிள் ஈக்குவல் டு பேங்க் லிஸ்ட் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன நடக்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா பேங்க் லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பேங்க் லிஸ்ட் 2 அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ நான் வந்து பேங்க் லிஸ்ட் 2 வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பேங்க் லிஸ்ட் 2 இப்போ ரன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே பார்க்கலாம். பேங்க் லிஸ்ட் வேரியபிளில் என்ன வேல்யூஸ் இருந்தோ அது எல்லாமே வந்து இப்போ நம்மளுக்கு பேங்க் லிஸ்ட் 2க்கு அசைன் ஆயிருக்கு. தெரியுதா, நான் பிரிண்ட் பண்ணது பேங்க் லிஸ்ட் 2, அதை நம்ம எம்டியாக தான் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கிளியர்? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. காப்பி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படியே இங்கே கொடுத்துடலாம் காப்பி, அவ்வளோதான். அதாவது இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை இதுக்கு காப்பி பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேங்க் லிஸ்ட் 2 தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு பாருங்க. பேங்க் லிஸ்ட் வேரியபிள் வந்து பேங்க் லிஸ்ட் 2ன்ற வேரியபிளுக்கு எல்லா வேல்யூஸும் அசைன் இருக்கு. ஓகே, கிளியரா? Okay, sir. சாரி, நெக்ஸ்ட் ஹவு டு ஜாயின் டூ லிஸ்ட். அதாவது நான் வந்து 2 லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் நம்பர் 1 லிஸ்ட் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நான் 2 லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லிஸ்ட்டை நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா யூஸிங் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து மேலே 2 பேங்க்கு கீழே 2 பேங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து பேங்க் லிஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாம், அதோட பேர் பேங்க் லிஸ்ட் 1 பேங்க் லிஸ்ட் 2. இப்போ இது ரெண்டுத்தை நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலே போதும். ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம நம்பருக்கு யூஸ் பண்ணும்போது ஆட் ஆகும். ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணும்போது கன்கார்டினேட் ஆகும். சேம் வே ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் கன்கார்டினேட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணிடுச்சா ரெண்டுத்தையும்? ஓகே, Okay, இப்போ sir. நீங்கள் வந்து இப்போ பேங்க் லிஸ்ட் 1 கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல, அதனால தான் எஸ்பிஐ HDFC வருது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். இதே நான் இங்கே பேங்க் லிஸ்ட் 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், அதுக்கப்புறம் வந்து பேங்க் லிஸ்ட் 1 கூட அதை ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஐசிஐசிஐ, கனரா, எஸ்பிஐ, HDFCன்னு வரும். ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதா, இதுக்கும் டிஃபரன்ஸு? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது 2 ஸ்ட்ரிங்கை. ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் வந்து அப்பன் பண்ணுறது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட வேல்யூஸை நான் எப்படி வந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர்றது. ஓகே, இங்கே ஏர்லியராக ஒன்று பார்த்தோம்ல அப்பண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அப்பண்ட் வேர் இஸ் அப்பண்ட், இன்சர்ட் அப்பண்ட் இதோ இருக்குது பாருங்க. ஹவு டு ஆட் அ வேல்யூ இன்டு an எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். அதாவது என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி வேல்யூஸை ஆட் பண்ணுறது அப்படின்றப்போ நம்ம 2 பார்த்தோம். ஒன்று அப்பண்டுன்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட்னு பார்த்தோம். அப்பண்ட் அப்படின்றது வந்து டைரெக்டாக லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்சர்ட் அப்படின்றது வந்து இண்டெக்ஸை வச்சு ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து லூப்பில் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பேங்க் லிஸ்ட் 1ல் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருந்ததோ அதை வந்து நான் பேங்க் லிஸ்ட் 2க்கு அசைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபார் லூப் ஒன்று கொடுத்துக்கிறேன். பேங்க் லிஸ்ட் ஆஃப் 1 is to bank list 2 dot append of I. append of I. ஒன்ஸ் இதை அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த இண்டென்டேஷனில் வெளியே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேங்க் லிஸ்ட் 2வை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேங்க் லிஸ்ட் 1 இந்த வேரியபிளில் நம்மளுக்கு மொத்தம்
4 வேல்யூஸ் இருக்கு. எஸ்பிஐ பேங்க், HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க். ஃபர்ஸ்ட் பேங்க் லிஸ்ட் 1லேருந்து எஸ்பிஐ பேங்க் இந்த ஐன்ற வேரியபிளுக்கு வரும். நம்ம இங்க வந்து அப்பண்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ பேங்க் லிஸ்ட் 2 அப்படின்ற வேரியபிளுக்கு அப்பண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ இங்கே வரும்போது என்னவா இருக்கும்? எஸ்பிஐ பேங்க்னு இருக்கும். அப்போ பேங்க் லிஸ்ட் 2 வேரியபிள் எஸ்பிஐ பேங்க் ஸ்டோர் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன், அடுத்தது HDFC வரும் இந்த ஐ வேரியபிளுக்கு. அது வந்து பேங்க் லிஸ்ட் 2ன்ற வேரியபிள் கூட அப்பண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல எஸ்பிஐ பேங்க் இருக்கும், HDFC பேங்க் இருக்கும் பேங்க் லிஸ்ட் 2ல. அதுக்கு அடுத்தது அடுத்த ஐட்ரேஷன் ஐசிஐசி பேங்க் வரும். அது வந்து பேங்க் லிஸ்ட் 2 வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ இந்த இடத்துல எஸ்பிஐ பேங்க் இருக்கும், HDFC பேங்க் இருக்கும், ஐசிஐசி பேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ கனரா பேங்க் வரும், அது அப் அண்ட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் வந்து இந்த பேங்க் லிஸ்ட் 2ன்ற வேரியபிள் அசைன் ஆயிருக்கும். கிளியர்? ஓகே சார். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேங்க் லிஸ்ட் 2 தான் ரன் பண்ணுறேன், எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட்டு லிஸ்ட்டில் லாஸ்ட் கான்செப்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை வந்து நான் இன்னொரு லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நிறைய டைப்ஸ் பார்த்தோம். நம்ம காப்பின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபார் லூப் கூட அப்பன் பண்ணுறது பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். எல்லாமே ஒன்று தான், ஒரு 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ பேங்க் லிஸ்ட் ஆஃப் 2 டாட் அப்பண்ட் பேங்க் லிஸ்ட் ஆஃப் 1. அவ்வளோதான். இப்போ நான் என்ன நடக்கும்? பேங்க் லிஸ்ட் 1ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு பேங்க் லிஸ்ட் 2ல வந்து ஸ்டோர் ஆகும். பேங்க் லிஸ்ட் 2. ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸும் வந்திருக்கா? சாரி Yes, சாரி sir. அப் அண்டா எக்ஸ்டெண்ட், சாரி கைஸ், எக்ஸ்டெண்ட். Yes, sir. ஓகே, வந்திருக்கா? Yes, sir. ஓகே, அப் அண்ட் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப் வச்சு அப் அண்ட் யூஸ் பண்ணலாம், காப்பி யூஸ் பண்ணலாம். ஓகே, ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய வேஸ் இருக்கு. 2 லிஸ்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்டோட வேல்யூஸை இன்னொரு லிஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போகிறது. ஓகே, Okay, sir. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து செஷனை முடிச்சிடலாம். டப்புள் அப்படின்னா என்னன்னா, இதுவும் வந்து ஒரு கலெக்ஷன் கான்செப்ட் தான். பட் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன பாருங்க, லிஸ்ட் அப்படின்றது வந்து மியூட்டபிள், டப்புள் அப்படின்றது வந்து இம்யூட்டபிள். நம்ம லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம்? மியூட்டபிள் அப்படின்னா என்னது? வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்போ நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணோம்? ஒரு வேல்யூ வந்து நடுவில் ஆட் பண்ணோம், இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ அந்த பர்டிகுலர் லிஸ்ட்லேருந்து வேல்யூஸை ரிமூவ் பண்ணோம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணோம் இல்லையா? அது நம்மளால ஏன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, லிஸ்ட் அப்படின்றது வந்து மியூட்டபிள்னா சேஞ்சபிள். பட் டப்புள் அப்படின்றது வந்து இட் இஸ் அ இம்யூட்டபிள் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல வந்து ரிமூவ் பண்றது, ஆட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி எதுவுமே வந்து டப்புள்ல வந்து பண்ண முடியாது. ஓகே, மற்றபடி இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். கீ பாயிண்ட்ஸ் பாருங்க, டப்புளோட கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. எலிமெண்ட்ஸ் ஹேவ் இண்டெக்ஸ், அதாவது ஆர்டர்டு தான் எதுவும். லிஸ்ட் மாதிரி தான், நம்ம கொடுக்குற வேல்யூஸை எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அப்படி தான் பிரிண்ட் பண்ணோம். அது அந்த அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒன். அதுக்கப்புறம் இது வந்து இம்யூட்டபிள், லிஸ்ட் வந்து மியூட்டபிள், இது வந்து இம்யூட்டபிள். வி கனாட் சேஞ்ச் த வேல்யூஸ். ஒன்ஸ் நான் வந்து ஒரு டப்புல வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவும் வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணோம். we can write tuple by using parenthesis. இந்த bracket இருக்குல்ல, parenthesis bracket, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். லிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம அந்த பாக்ஸ் bracket யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம், அரே brackets. டப்புள் அப்படின்னா parenthesis யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டப்புள் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மை டப்புள், TUPLE அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி parenthesis bracketல நான் வந்து வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். ஓகே, சேம் வேல்யூ தான். SBI பேங்க், HDFC பேங்க், கனரா பேங்க்,
கனரா பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க். ஒரு 4 பேங்க் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து டப்புள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு டப்புளை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டப்புள் வந்து வேல்யூஸ் என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு கிரியேட் பண்ண டப்புளுக்கு நடுவில் வந்து என்னால் வேல்யூவை ஆட் பண்ண முடியாது. மீதி எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகே, அப்படியே லிஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே பாருங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வந்து ஒரு எம்டி டப்புள் எப்படி நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சேம் அதுதான். மை டப்புள் ஈக்குவல் டு வெறும் பராந்தசிஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்டி டப்புள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணோம்? நம்பர்ஸ் ஆட் பண்ணோம், ஸ்ட்ரிங் ஆட் பண்ணோம், டெசிமல் வேல்யூஸ் ஆட் பண்ணோம், டிசிமல் டேட்டா டைப் வேல்யூஸ் ஆட் பண்ணோம். அது எல்லாமே வந்து டப்புள்லையும் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன ட்ரை பண்ணோமோ அதே வந்து இப்போ நம்ம டப்புளில் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் த லிஸ்ட். அப்படியே வந்து என்ன பண்ணுறோம்? ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் த டப்புள். ஓகே, அப்படியே மாற்றுறோம். ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் த டப்புள். ஸோ ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் தி டப்புள். ஓகேவா? ஹவு டு ஆக்சஸ் வேல்யூ ஃப்ரம் த டப்புள். சிம்பிளாக நம்ம இண்டெக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். பிரிண்ட் மை டப்புள் வேரியபிள் ஆஃப் 0th இண்டெக்ஸ். இப்படி கொடுத்தா எனக்கு 0th இண்டெக்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும், செகண்ட் இண்டெக்ஸ்னா செகண்ட் இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ ரேஞ்ச் பார்ப்போம். ரேஞ்ச் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரேஞ்ச் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வந்து எண்டிங் ரேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ 3 நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 0னா எஸ்பிஐ பேங்க், 1னா HDFC, 2னா கனரா பேங்க், எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் 3 கொடுத்துருக்கேன். ஸோ 3னா ஐடிஎஃப்சி. ஸோ இது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணாது. ஸோ எஸ்பிஐ பேங்க்கு, HDFC பேங்க்கு, கனரா பேங்க் இந்த 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் நெகட்டிவ்ல கொடுக்குறீங்கனாலும் அதே சேம் கான்செப்ட் தான். சரியா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே சார். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹவு டு சேஞ்ச் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். ஹவு டு சேஞ்ச் வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு டப்புள் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டப்புளில் வந்து ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த டப்புளில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூவை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டப்புள் ஆஃப் 0th இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து நான் எஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். என்ன எரர் வருது பாருங்க. டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு டப்புள் ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண டப்புளில் நான் திரும்ப இன்னொரு ஐட்டமை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே, அசைன்மெண்ட் அப்படின்னா அசைனிங், இன்னொரு வேல்யூ என்னால் அசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் டப்புள் அப்படின்றது வந்து இட் இஸ் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா ஒன்ஸ் நான் வேல்யூவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லேருந்து என்னால் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணவும் முடியாது, இன்பிட்வீன் ஒரு வேல்யூவை என்னால் ஆட் பண்ணவும் முடியாது. எங்கே ஆட் பண்ணனாலும் நான் இந்த லைனில் போய் தான் ஆட் பண்ணணும். மற்றபடி வெளியில் எங்கேயும் வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ணி வேல்யூஸ் ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. அதனால தான் வந்து இதை இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எஸ் ஓகே, அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால இங்கே யூஸ் பண்ண முடியாது? லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹவு டு சேஞ்ச் வேல்யூ ஃப்ரம் எ லிஸ்ட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். இது வந்து டப்புளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஹவு டு பிரிண்ட் ஆர் ரீட் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இங்கே லிஸ்ட்டுன்னு இருக்கு, டப்புளுக்கு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேம் இதே அப்ரோச் தான். ஒரு ஃபார் லூப்பை பிரிண்ட் பண்ணுங்க, ஒரு ஃபார் லூப் கொடுங்க, டப்புள் வேரியபிள் நேம் கொடுங்க, வேல்யூஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நான் இண்டெக்ஸ் பேஸில் பிரிண்ட் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நம்மளால பண்ண முடியும். வேல்யூஸை சேஞ்ச் தான் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஹவு டு செக் எ வேல்யூஸ் பிரசன்டட் இன் த லிஸ்ட் ஆர் நாட். லிஸ்ட்டுக்கு பதிலாக டப்புலாம் வச்சுக்கோங்க. இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா லிஸ்ட்டில், அதே வந்து இப்போ நான் டப்புளுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ என்னோட டப்புளில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்பிஐ பேங்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். எஸ்பிஐ பேங்க் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ வந்து ட்ரூ கொடுத்துருக்கு, பிகாஸ் வேல்யூ வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன்னா, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன்னா, இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் how to find the length of the list. இங்க வந்து நம்ம டப்பிள்க்கு யூஸ் பண்ண போறோம் இதை. ஓகே, ஸோ ஒரு டப்பிளோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், நீங்கள் லிஸ்ட்டில் என்னென்ன கொடுத்தீங்கன்னா அதே டப்பிளில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இதோட லென்த் வந்து 4. சரியா? இப்போ அடுத்தது how to add a value to an existing list. அதுக்கு பதிலாக how to add a value to existing tuple. இது நம்மளால பண்ண முடியுமா சொல்லுங்க? No, sir. பண்ண முடியாது. ஏன்னா டப்புள்ன்றது இம்யூட்டபிள். ஒன்ஸ் நான் வேல்யூவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, டப்புளில் வேல்யூ ஆட் பண்ண முடியாது. அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் டப்புள். அடுத்தது how to add a value into an existing list with index positioning. இப்போ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ன்றது எக்ஸிஸ்டிங் டப்புள்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு டப்புளில் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. No, அதனால தான் அதை வந்து sir. இம்யூட்டபிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இதுவும் வந்து நாட் பாசிபிள், லிஸ்ட்டில் தான் பாசிபிள். அடுத்தது how to remove a index value. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டப்புள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி என்னால் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ, பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி வந்து டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி என்னால் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ டெல்லுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டப்புள்ன்ற வேரியபிளை நான் டெலீட் பண்ண முடியுமா நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல டெலீட் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து அதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறேன். இட் இஸ் நாட் டிஃபைன்ட். என்ன சொல்லுது? த நேம் மை டப்புள் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டப்புளில் உங்களால் வேல்யூஸை வந்து ஆட் பண்ண முடியாது. டப்புளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு டப்புளை உங்களால் டெலீட் பண்ண முடியும். அதுதான் டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுதா? Sir. ஓகே, நெக்ஸ்ட் how to remove all values from the list. லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம எல்லா வேல்யூஸும் ரிமூவ் பண்ணோம். இப்போ டப்புளுக்கு இதை பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. வேல்யூஸை ரிமூவ் பண்ணவோ வேல்யூஸை அப்டேட் பண்ணவோ முடியாது ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ இதுவும் வந்து நாட் பாசிபிள். ஓகேவா? இப்போ எதெல்லாம் பாசிபிள்? அப்போ வேல்யூஸை சேஞ்ச் பண்ணாமல் வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் எல்லாமே பாசிபிள். ஓகே, வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணுமா பண்ண முடியும். ஒரு லிஸ்ட் ஒரு டப்புள்லேருந்து இன்னொரு டப்புளுக்கு என்னால் நான் வந்து வேல்யூஸை ஆட் பண்ணணுமா? எஸ், பண்ண முடியும். புரியுதா? Okay, sir. ஸோ how to add all the values from one tuple to another tuple. ஒரு டப்புள்லேருந்து இன்னொரு டப்புளுக்கு எப்படி வேல்யூஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்னென்ன அப்ரோச்லாம் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களோ எல்லா அப்ரோச்சும் வந்து நீங்கள் டப்புளுக்கும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அப்ரோச் நம்பர் 1. ஒரு லிஸ்ட்டு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு லிஸ்ட்டு வேரியபிளுக்கு வேல்யூஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? சேம் வே ஒரு டப்புள் வேரியபிள் யூஸ் பண்ணி இப்போ மை டப்புள் 2ன்னு கொடுக்குறேன். இதுக்கு நேமு ஒரு எம்டி டப்புள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ சாரி, my tuple equal to my tuple 2 equal to my tuple of my tuple 1 ன்னு கொடுக்குறேன். my tuple 1. ஸோ இங்கே my tuple 2ன்றது ஒரு எம்டி டப்புள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், my tuple 1 அப்படின்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து my tuple 2க்கு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு my tuple 2 அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அவுட்புட்டை செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு டப்புள்லேருந்து இன்னொரு டப்புளுக்கு நம்மளால் வேல்யூஸை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. இப்போ அடுத்தது பாருங்கள், அப்ரோச் நம்பர் 2. காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து பண்ண முடியும். my tuple 1 டாட் காப்பி my tuple 1 டாட் காப்பி டப்புள் ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ அட்ரிபியூட் காப்பி. ஓகே கைஸ், காப்பி ஃபங்க்ஷன் வந்து டப்புளுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் how to join two list. இங்கே லிஸ்ட்டு நம்ம டப்புளுக்கு ட்ரை பண்ணுவோம். சேம் அப்ரோச்சை டப்புளுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ரெண்டு டப்புளை வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ my tuple 2 ப்ளஸ் my tuple 1 இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, ஜாயின் பண்ண முடியுது. ஓகேவா?
நெக்ஸ்ட் how to using for loop we can use append function to join two list. அதாவது ரெண்டு லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம appendன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் for loop யூஸ் பண்ணி. இப்போ அதே வந்து நம்ம டபுளுக்கு யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஆப்வியஸாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, மை டப்புள் ஒன்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், மை டப்புள் ஒன்ல இருந்து மை டப்புள் டூக்கு அப்பெண்ட் பண்ணுறேன். அதாவது வந்து இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து மை டப்புள் டூ அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் மை டப்புள் டூன்ற வேரியபிள். மை டப்புள் டூ. ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஹாஸ் நோ அட்ரிபியூட் அப்பெண்ட். ஓகே, 1 செகண்ட். ஓகே. ஸோ என்ன எரர் வந்திருக்கு, டப்புள் அப்படின்ற பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு we don't have an attribute called append. append அப்படின்ற ஒரு attribute வந்து டப்புளுக்கு கிடையாது. அப்போ வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, டப்புளுக்கு அப்பெண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளிகேபிள், டப்புளுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று வந்து கிளியர், இன்னொன்று வந்து கிளியர்ன்றா காப்பி, இன்னொன்று வந்து அப்பெண்ட். ஓகே, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ரெண்டு டப்புள் வந்து ஜாயின் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். ஸோ மை டப்புள் டூ டாட் எக்ஸ்டெண்ட், மை டப்புள் டூ டாட் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்டே வரல பாருங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனும் வந்து என்ன கிடையாது, டப்புளுக்கு வந்து கிடையாது. ஓகே, ஓகே சார். மை டப்புள் டூ. ஸோ எக்ஸ்டெண்டுமே வந்து டப்புளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்போ மூணு விஷயம் அப்ளிகபிள் கிடையாது. என்னென்ன, ஒன்று வந்து காப்பின்ற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து அப்பெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இது மூணுமே வந்து டப்புளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, மற்றபடி எல்லாமே அப்ளிகபிள் தான். சரியா? ஓகே சார். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. இதை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து செட் அண்ட் டிக்ஷனரி இது ரெண்டுத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, ஓகே சார். ஸோ அதுதான் வந்து நான் டப்புள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. சேஞ்சிங் வேல்யூஸ் இன் டப்புள் நாட் பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் இம்யூட்டபிள். அது இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது நாட் பாசிபிள் இன் டப்புள். வி can't able to join tuple using append function. append function யூஸ் பண்ணி டப்புளை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு இன்சர்ட் நியூ வேல்யூஸ் இந்த டப்புள். ஒரு டப்புளை நான் கிரியேட் பண்ணுறேன், அதில் புதுசாக வேல்யூஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரிமூவ் வேல்யூ. ஆல்ரெடி நான் ஒரு டப்புளை கிரியேட் பண்ணிட்டேன், அதுலேருந்து வேல்யூஸ் வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து டப்புள் அண்ட் லிஸ்ட். ஸோ நம்ம மேலே லிஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம டப்புளுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். அண்டு நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்களே காயத்ரி நீங்கள். ஸோ ஸ்ட்ரிங் எஸ் லிஸ்ட் சார். ஒன்று, அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதுதான் இன்னைக்கு கிளாஸில் நான் கவர் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் பேஸில் வந்து பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கை பிரிண்ட். ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பேஸில் நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம். இப்போ 0:5 அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ W 0th இண்டெக்ஸ், E ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், L செகண்ட் இண்டெக்ஸ், C தேர்ட் இண்டெக்ஸ், O ஃபோர்த் இண்டெக்ஸ், M வந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ். அப்போ ஃபிஃப்த் இண்டெக்ஸோட அப்படியே எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ எனக்கு WLCO இது மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போது இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா. ஸோ வெல்கம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா வெல்கம், இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இது ஃபோர்த் இண்டெக்ஸ், இது ஃபிஃப்த் இண்டெக்ஸ், இது சிக்ஸ்த் இண்டெக்ஸ். இப்போ -1 அப்படின்னா இந்த E ரெப்ரசன்ட் பண்ணும், -2னா M, -3னா O, -4னா C, -5னா L, -6னா E, -7னா W. இப்போ இந்த இடத்துல நீங்கள் -7 கொடுத்துருந்தீங்க பிரிண்ட்ல, -7 அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் W. அது நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக கொடுத்துருந்தோம். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஹோல்ட் ஆன்.
இப்போ இங்கே வந்து -7 கொடுத்துருக்கீங்க. -7னா என்ன பொசிஷன்? அது டபிள்யூவோட பொசிஷன் அது -7. இப்போ -7லேருந்து -1 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா டபிள்யூலேருந்து -1 வரைக்கும் இப்போ மூவ் ஆகும். -7 டபிள்யூ பிரிண்ட் ஆகும், -6 இ பிரிண்ட் ஆகும், -5 எல் பிரிண்ட் ஆகும், -4 சி பிரிண்ட் ஆகும், -3 ஓ பிரிண்ட் ஆகும், -2 எம் பிரிண்ட் ஆகும். எண்டிங் இண்டெக்ஸ் -1. அப்போ எனக்கு இ பிரிண்ட் ஆகாது. ஓகே, கிளியர்? எஸ் சார். ஸோ இப்படி தான் அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுதான் இன்னைக்கு செஷன் உங்களுக்கு பார்த்து கவர் பண்ணியிருப்பேன் லிஸ்ட்டில். ஓகேவா? ம். ஓகே கைஸ், என் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, சார் டெல் கீவேர்டை வச்சு பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாதா? டெல் கீவேர்டா பண்ணலாமே. ஒரு நிமிஷம். லிஸ்ட்டாக மாற்றிடுறேன் இப்போ. ஓகே, ஸோ 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, 0 போயிடுச்சு இல்லையா? எஸ் சார். ஓகே, அதான் லிஸ்ட்டில் மட்டும் சொல்லியா உங்களுக்கு இது நான்? இல்லை சார், இண்டெக்ஸில் சொல்லலை இண்டெக்ஸ் டெல் சொல்லியா? கீவேர்ட். ஓகே ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி இருக்க செஷனில் சொல்ல உங்களுக்கு நான் டெல்லு இல்லை வேரியபிள் சார். மட்டும் தான் சொல்லணும். எஸ் சார், டெல் கீவேர்ட் இப்போ தான் சார் டீச் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி டீச் பண்ணல. ஓகே 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 ஃபைன். ஸோ இண்டெக்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா வேல்யூ ரிமூவ் ஆகிடும். வேரியபிள் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேரியபிளே ரிமூவ் ஆகிடும். ஓகே ஓகே சார். ஓகே கைஸ், இதுதான் டெல் கீவேர்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கனகா, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார்.